ஓகே. அல்லது மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான தேவ பிள்ளை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்துமான தேவனுடைய வார்த்தை கூட கடந்து செல்ல போகிறோம். என் மத்தியில பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட வேதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு காலை பொழுதிலே கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல பங்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நாம் கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பில் அநேக விஷயத்தை கற்று வருகிறோம். அநேக காரியங்களை கற்று வருகிறோம். அந்த வகையில நான் கடைசியாக இப்ப புதன்கிழமை பார்த்ததின் தொடர்ச்சியை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதாவது வேதாகமம் 75% மறைபொருளாயிருக்கிறது. 25% தான் வெளிப்படையாய் 25% இருக்கிறது. 75% மறைபொருளாய் இருக்கிறது. ஏனென்றால் 25% என்று சொல்லுகின்றது எது, 75% சொல்லுகிறது வெளிப்படுத்துகிறது எது என்பதை பார்ப்போம். என்றால் நான் கடந்த நாட்களில் சொன்னது போல உங்களுக்கு 4 பிரிவாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு, ஞான போதனை ஆகிய சுவிசேஷம், தீர்க்க தரிசனம், உவமைகள். இந்த வரலாறும் இந்த ஞான போதனை ஆகிய சுவிசேஷமும் எல்லாருக்கும் வெளியரங்கமா இருக்கிறது. எல்லாரும் இதை வாசிக்கலாம், போதிக்கலாம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்வதும் உவமைகள் என்று சொல்வதும் அது உங்களுக்கு மறைமுகமாய் இருக்கிறது, மறைபொருளாய் இருக்கிறது. அது எல்லாருக்கும் அது புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் இந்த நாட்கள் இந்த கிறிஸ்தவ சமூகத்தில் இவ்வளவு உபதேச கோளாறுகள். நம்முடைய ஜனங்கள் எது சரி எது பிழை என்பதை சரியான முறையிலே கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த பிசாசம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறார். அது ரெண்டும் ஒரே விதமாய் வளருகிறது. கோதுமை எது, களை எது என்பது தெரியவில்லை, புரியவில்லை. தீர்க்க தரிசனம் என்று சொல்கின்றதின் பொருள், நாம் அடிக்கடி பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் என்றால் நமக்கு தெரிந்த விஷயம், ஒருவர் தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்றிருக்கிறார், அவர் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்? இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது, நல்ல காலம் பிறந்திருக்கிறது, இந்த ஆண்டுல இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சில நேரம் சபையில ஒருவர் எழும்பி அல்லது போதகரோ, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், ஒரு சகோதரியை காண்பிக்கிறார், ஒரு சகோதரனை காண்பிக்கிறார், அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள், அவருடைய கவலையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம இந்த மாதிரி காரியத்தை தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க,
இதுதான் தீர்க்க தரிசனம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் என்பது என்ன என்று நீங்க பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில 3 பிரிவுகளாக வேதாகமத்திலே இருக்கிறது. முதலாவது நியாயப்பிரமாணம், மோசையினூடாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். அடுத்து சங்கீதங்களின் புத்தகம். யோபு புத்தகம் கூட ஒரு சங்கீதம் தான். உன்னத பாட்டும் ஒரு சங்கீதம். சங்கீதம் மட்டுமல்ல, யோபு, அடுத்தது எங்க எஸ்தர், ரூத், இதெல்லாம் சங்கீதங்களுக்குள்ளதான் வருது. நியாயப்பிரமாணம் என்பது அந்த 5 ஆகமம். உங்களுக்கு தெரியும், 5 ஆகமம். அதுக்கு பிறகு வருகிறதெல்லாம் உங்களுக்கு எது வரைக்கும்? ஏசாயா வரைக்கும் வருகிறதெல்லாம் சங்கீதத்துக்குள்ள உள்ளடக்கமாயிருக்கிறது. எங்க இருந்து? உபாகம புத்தகத்துக்கு அடுத்து அந்த நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், இதெல்லாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு சங்கீதத்துக்குள்ள உள்ளடக்கமாயிருக்கிறது. ஒன்று நியாயப்பிரமாணம், அடுத்தது சங்கீதங்கள் என்று சொல்லுகிறது. அடுத்த பிறகு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசிகளினுடைய ஆகமங்கள் அப்படி என்றால் என்ன? ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இது தீர்க்க தரிசன புத்தகங்கள். சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் இதுல உள்ளடக்கமாயிருக்கிறார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். அந்த உண்மையான தீர்க்க தரிசனம் அதுதான். அப்ப கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், இயேசு மரிப்பது, உயிர்த்தெழுவது, இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை, இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த 3, அதாவது தோரான்னு சொல்ற யூதர்கள் பயன்படுத்தினதான பழைய ஏற்பாட்டு இந்த 3 புத்தகங்களிலும், அதாவது நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இயேசுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதாகமம் இயேசுவை பற்றி தான் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆசாரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது, பலிகள் செலுத்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் அது இயேசுக்காகத்தான் செய்யப்பட்டது. குறிப்பாக பஸ்கா பண்டிகை என்று ஏற்படுத்தப்பட்டது. பஸ்கா பண்டிகையிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு என்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள், அதாவது 3 உள்ளடக்கங்கள், நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், இவைகளில் இயேசுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாய் நாம் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஜீசஸ். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ரைட். இப்ப இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றதான தீர்க்க தரிசனம். அப்ப இன்னைக்கு மக்களுக்கு சரியான ஆழமான சத்தியம் தெரியாமல் தீர்க்க தரிசனம் என்பது யாரோ ஒருவர் சொல்லுகின்ற அந்த சில வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம் நினைக்கிறார்கள். ஆனா உண்மையான தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் ஒரு பிரதான தீர்க்கதரிசி தான் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஊடாக இயேசுனுடைய பிறப்பை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, தீர்க்க தரிசனங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய பாடுகள், குறிப்பா ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய பிறப்பு. இந்த இடத்துல என்ன சொல்றது? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் எப்படி இருப்பார் என்றெல்லாம் அங்க மிகவும் தெளிவாய் துல்லியமாக சொல்லப்படுகிறது. இந்த குமாரன், இந்த 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 பாலகன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்படுது. இது எல்லா யூதர்களுக்கும் தெரியும், வேதபாரர்களுக்கும் தெரியும். அந்த காலத்துல இருந்த எல்லா பரிசேயர்கள், பிரதான ஆசிரியர் எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். இந்த வசனங்கள் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணப்பட்டது, தேவாலயத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் வசனம் தெரியும், பிரசங்கம் பண்ணினார்கள், ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். ஆனா இதனுடைய ரகசியம் தெரியவில்லை. இதிலே ரகசியம் இருக்கிறது. அதுதான் நான் சொல்லுகிறேன், 75% வேதாகமும் ஓப்பனா இல்லை, அது மறைபொருளாய் இருக்கிறது. அந்த மறைபொருளை கண்டுபிடித்தால்தான் நாம் உண்மையாக தேவனை கண்டுபிடிக்க முடியும், தேவனுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனா எல்லாருக்கும் அது வெளிப்படுத்தப்படுவதில்லை, எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எத்தியோப்பியா மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறார். அப்படி போகின்ற பொழுது அவர் அங்கே என்ன சம்பவத்தை வாசித்தார் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டார் என்கிற ஒரு பகுதி அங்கே அவர் அதை கண்டு அதை வாசித்துக் கொண்டு போகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புக்கு ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். நீ அந்த மந்திரி இடத்திலே போ, அந்த மந்திரி இடத்திலே போய் அவர் என்ன வாசிக்கிறார் என்று கேள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் கேட்கிறார், என்ன வாசிக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் இந்த இதை எழுதுகிறேன், ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டார், கொண்டு போகப்பட்டார் என்றெல்லாம் இருக்கிறதே, இது உமக்கு விளங்குகிறதா என்று சொல்லி பிலிப்பு கேட்கின்ற பொழுது, ஐயோ, எனக்கு ஒருவர் விளங்கப்படுத்தாவிட்டால் எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எனக்கு விளங்காது, எனக்கு புரியாது அப்படி என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் கேட்கிறார், அப்ப இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆனா அவர் பைபிள் வாசிக்கிறார், பைபிள் தெரியும், இந்த பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டிருப்பார், யார் அந்த எத்தியோப்பியா மந்திரி. ஆனால் அங்கே அவர் என்ன செய்யவில்லை, அதனுடைய பொருள், அதனுடைய ஆழம், அதனுடைய வியாக்கியானங்கள், அதை பற்றி அவருக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? அதுதான் அங்கே மறைபொருளாய் இருக்கிறது. ஏன்? அவர் வாசித்துக் கொண்டு போற தீர்க்க தரிசனம், ஒரு வரலாறை வாசிக்கவில்லை. ஆதாம், ஏவாள், அப்படி இந்த வரலாறை வாசிக்கவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, 12 கோத்திரங்கள், அந்த வரலாறு என்பது வேற, இப்ப தீர்க்க தரிசனம் என்பது வேற. இப்ப நீங்கள் இங்க பார்த்த பொழுது இந்த தீர்க்க தரிசனம் தெரியவில்லை. எனவே அவர் விளங்கப்படுத்தினார். யார்? பிலிப்பு விளங்கப்படுத்தினார். அதுக்கு பின்பு அவர் விளங்கி கொண்டு அவர் ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும். இப்ப இன்றைக்கு நாம திருச்சபையில உள்ளவர்கள் எல்லாம் பெரிய ஞானிகள் கிடையாது. எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் இல்லை. அப்ப நாம் இந்த போன புதன்கிழமை ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு சிலர் பதில் சொன்னார்கள், யாருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் என்றால், அதுக்கு சிலர் சொன்னார்கள், எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார், அப்படி எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு பொதுவான பார்வை, அது உண்மையான பார்வை கிடையாது. அது அப்படித்தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம், அப்படித்தான் நாங்க பழக்கப்பட்டிருக்கிறோம். அது உண்மையான பார்வை. உள்ளுக்கு யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கணும். எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது.
இப்ப நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த மந்திரி இப்ப தெரியவில்லை. படித்த மனிதன், பைபிள் படிக்கிற அனுபவம் இருந்தது, தேவாலயத்துக்கு போகிற அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. இருந்த போதிலும் அவருக்கு அந்த விஷயம் புரியவில்லை. அதுபோலதான் இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் விளங்காது. அப்ப யாருக்கு விளங்கும் என்று சொல்லும் இடத்துல 3 நபர்களுக்கு, 3 விதமான நபர்களுக்கு மட்டும்தான் வெளிப்பாடு கிடைக்கும். அவர்கள் மட்டும்தான் இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் தெரியாது. சரி, யார் அந்த நபர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது நபராக நாம் பார்க்கிறோம், அவர்கள் பாலகர்கள். பாலகர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஞானிகளுக்கோ கல்விமான்களுக்கு மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பாலகர் என்ற சொல்லுகின்ற அர்த்தம் என்ன? பால் குடித்து கொண்டு குழந்தையாய் இருக்கிறதனுடைய அர்த்தம் அல்ல. இந்த பாலகர் என்று சொல்லுகின்ற அர்த்தம் கள்ளம் கபடமற்றவர்கள், ஒரு குழந்தையை போன்றவர்கள், பெருமையற்றவர்கள், இருதயம் சுத்தம் உள்ளவர்கள். இவர்கள்தான் பாலகர்கள். அவ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய ரகசியத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். போட்டி, சூது, பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, ஆலோசனை கேட்காதவர்கள், இப்படியெல்லாம் நிறைய பேரை நாம் சமூகத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ரகசியம் வெளிப்படாது. இப்ப வேதம் சொல்லுகிறது, ஒரு அட்வைஸ் பண்ணுவது கூட, அட்வைஸ் ஒரு ஆலோசனை செய்வது கூட, எல்லாருக்கும் நீ ஆலோசனை கொடுக்க வேண்டாம் என்று வேதத்துல பார்க்கிறோம். எல்லாருக்கும் வேதத்துல இந்த ஆலோசனை கேட்க மாட்டார்கள். புத்திமதி எல்லாருக்கும் கேட்க மாட்டார்கள். அப்ப புத்திமதி கேட்க மாட்டார்கள். ஏன் கேட்க மாட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு பெருமை இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ள. அப்படி ஒரு சுபாவம் இருக்கிறது. அதனால நான் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன், யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், யாரையும் நான் யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய போக்குதான், எனக்கு எல்லாம் தெரியும் என்றது போல சில மனிதர்கள், படிக்காதவர்கள் கூட அப்படி இருக்கிறார்கள். டேலண்டட் பீப்புள் அப்படி இருந்தாலும் இருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் திறமைகளை வைத்து அந்த பெருமை பாராட்டுகிறார்கள். சிலருக்கு எந்த திறமையும் கிடையாது, எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஆனா அவர்களுக்கு கூட அந்த பெருமை என்கின்ற ஒரு பொல்லாத விஷயம் அங்கே இருக்கிறது. அப்ப அவர்கள் கூட புத்திமதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ மூடனுக்கு போதனை செய்யாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதனை செய்து அவன் புத்தியிலே தேறுவான். அவ போதனை யாருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்க என்றால், அதாவது மூடனை போன்றவர்களும் இருக்கிறார்கள் சமூகத்துல. அவர்கள் எந்த அட்வைஸையும் கேட்க மாட்டார்கள். குறிப்பா வேத ஆலோசனை, வேதத்தை பற்றி எதுவும் அவர் கேட்க மாட்டார்கள். அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை மட்டும்தான் அவர்கள் சாதிக்க பார்ப்பார்கள். அதை மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருக்கும். வேற எந்த நோக்கமும் இருக்காது. அடுத்தது பார்க்கிறோம், மிருக குணம் உள்ளவ மனிதனும் இருக்கிறான் என்று வேதாகமும் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. மிருக குணம் உள்ள மனிதன் போதனை கேட்க மாட்டான். மிருக குணம் என்பது என்ன? இப்ப மிருகம் என்றால் என்ன என்று சொன்னால், நீங்க உடனே சொல்லுவீர்கள், நாய், குரங்கு, கழுதை, மாடு, இதெல்லாம் சொல்லுவீர்கள். இது இங்க பொதுவா பார்க்கின்ற பார்வை. ஏதோ அந்த 25% என்று சொன்னேனே, என்ன 25% சொல்லுங்க. ஹலோ,
வெளிப்படையா இருக்குது பாஸ்டர். வெளிப்படையா இருக்கிறது 25%. அப்ப இந்த ஆடு, மாடு, குரங்கு, கழுதை, பன்றி, இப்படிப்பட்ட மிருகங்கள் என்று சொல்லும் இடத்துல இப்ப நாம இந்த வெளிப்படையான 25% பார்க்கிறோம். ஆனா மறைமுகமாக இருக்கிறது மிருகம் என்றால் யார்? மிருகம் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு. கவனிக்கிறீங்களா? மிருகம் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது பிசாசை. அப்ப நாம உடனே மேலோட்டமா என்ன சொல்லுவோம்? மிருகம் யார் அப்படின்னு உடனே மாடு, கழுதை என்று சொல்லுவோம். இது வெளிப்படையான இந்த 25%ற்கான வெளிப்படை. ஆனால் அங்க மறைமுகமா இருக்கிறது என்ன என்றால் மிருகம் என்று சொல்லப்படுகிற பிசாசை குறிக்கிறது. அவன் மிருக குணம் உள்ளவர்கள் என்றால் என்ன? இப்ப நாம ஓப்பனா 25%க்குள்ளே பார்ப்போம் என்றால் மிருக குணம் உள்ளவர்கள் நாய் மாறி இருப்பார்கள். நாய் குணம் இருக்கு, அல்லது குரங்கு குணம் இருக்கு, அல்லது கழுத குணம் இருக்கு, மாட்டு குணம் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனா அதல்ல வெளிப்படை, அதல்ல வெளிப்பாடு. வெளிப்பாடு என்பது மிருக குணம் என்று சொல்லுகின்ற மனிதன் யார் என்றால் அவன் பிசாசனுடைய அடிமையாய் இருக்கிறான் என்பதுதான் வெளிப்பாடு, ரகசியம். அப்ப சில விஷயத்தை ரகசியமாய் இருக்கிறது. இந்த ரகசியம் வெளியரங்கமாய் இல்லை. அப்ப யாருக்கு தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வெளிப்பாடு கிடைக்கும். எனவேதான் இந்த வேதாகமத்தில் இவ்வளவு குழப்பங்கள் நடக்கிறது, இந்த சத்திய புரட்டல்கள் நடக்கிறது. அப்ப இத சரியான இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சிலருக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் அந்த மிருகத்தோடு ஒரு தொடர்பு வைத்திருக்கார். மிருகம் என்றால் என்ன? மிருகம் என்றால் என்ன சொல்லுங்க? பிசாசோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அவ பிசாசோடு தொடர்பு வைத்திருக்கிறவர்களுக்கு இது தெரியாது, எந்த விஷயமும் தெரியாது. மிருகம் ஏமாற்றுகிறது, பிசாசு பொய் சொல்லுகிறது. பிசாசை குறித்து சில வார்த்தைகள் சொல்லுகிற அவன் திருடுவான். எது திருடுவான்? கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தர் நமக்கு தந்த நல்ல விஷயங்களை திருடுகிறான். ரட்சிப்பை திருடுவான், வெளிப்பாட்டை திருடுவான், போதனைகளை திருடுவான், அப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அடுத்தது அவன் யார்? கொலை செய்கிறவன். திருடுகிறவன் மட்டும் கொலை செய்கிறவன். என்னத்தை கொலை செய்கிறான்? ஆத்துமாவை கொள்ளுகிறான், ஆத்துமாவை கொலை செய்கிறான். ரைட். அடுத்தது என்ன செய்கிறான் திருடன்? பொய் சொல்லுகிறான், பொய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அடுத்தது என்ன செய்கிறான் திருடன்? வாசியங்கள் 2 கொரிந்தியர் 4:4, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சரி, இப்ப அடுத்ததாக இங்க திருடனுடைய அந்த மிருகத்துடைய வேலை என்ன? அது மிருகம்தான். அது பல பெயர்கள்ல பிசாசு இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல அவனுடைய கரெக்டர் என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல தன்னை தேவன் என்று காட்டுகிறவன். அப்ப இவன் எதை அவனுடைய அடுத்த நடவடிக்கை என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவாகிய சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள், மனிதர்களுக்குள்ளே பிரகாசிக்காதபடிக்கு இவன் மனக்கண்களை குருளாக்கி வைத்திருக்கிறான். அப்ப மனக்கண்கள் குருளாக்கப்பட்டால் இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது. நீங்க நினைக்கிறீங்களா இது கிறிஸ்தவத்துக்கு வெளியிலே உள்ளவர்கள் என்று? இல்ல, கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் தான். அவர்கள் வெளியில இருக்கிறவர்கள், அவர்கள் பிறவியிலே குருடர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அது பிசாசுடைய பிடியில தான் இருக்கு. அவர்களை பற்றி நாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு யாரை பற்றி, யாருக்காக முதல் போதனையை ஏறெடுத்தார்? யூதர்களுக்கு தான். அது பிரஜாதிகள்கிட்ட போக இல்லை.
அவர் வேதம் சொல்லுற, அவர் தமக்கு சொந்தமானதினால் வந்தார், சொந்தமானவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காணாமல் போன இஸ்ரவேலிடத்துக்கு போய் முதலாவது சொல்லுங்க என்று சொன்னார். ஏன்னா அவர்கள் தான் தடுமாறி போய் நிற்கிறார்கள். பிரஜாதி மக்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதுபோல இன்றைக்கு கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் தான் தடுமாறி போய் நிற்கிறார்கள். இவர்களுக்குத்தான் உண்மையான சத்தியம் தேவைப்படுகிறது. இவர்களுக்குத்தான் உண்மையான வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என்ன காரணம்? பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறார், மனக்கண்களை குருடாக்கி. எனவே தான் அவர்களை என்ன செய்ய முடியல, அவர்களுக்கு சத்தியம் தெரியல. சத்தியம் சொன்னாலும் புரிய மாட்டேன்றது. சத்தியத்துக்குள்ள வரவும் விருப்பம் இல்லை. ஆனா பைபிள் அவர்களுக்கு வேணும், இயேசு வேணும். ஆனா அவருடைய உபதேசத்தின்படி வாழ்றதோ, அவருக்கு பிரியமா நடக்கிறதோ இல்லை. அது ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு சுயநலத்துக்காக, தேவைகளுக்காக வைத்துக் கொள்றது கடவுளை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார். முதலாவது பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம், இது வசனம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான வெளிப்பாடு தெரியாது. அது போலதான் யூதர்களும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரிகளும் வேதப்பாரர்களும் வேதத்தை தெரியும், வேதத்தை போதித்தார்கள், தேவாலயம் இருந்தது, பண்டிகைகள் செலுத்தினார்கள், ஓய்வு நாள்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தெரியவில்லை. பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரத்தையும் பழக்க தோஷத்தையும் சம்பிரதாயங்களை மட்டும்தான் அவர்கள் கை கொண்டார்கள். ஆனால் சத்தியத்தை கை கொள்ளவில்லை. எனவேதான் அவர்கள் இயேசுவை பகைத்தார்கள், இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கும் அதே நிலைமைத்தான் இயேசுடைய இரண்டாம் வருகையிலும் காணப்படுகிறது. ஏன் இரண்டாம் வருகை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 கன்னிகையில் 5 கன்னிகள் புத்திசாலியும் 5 கன்னிகள் புத்தி இல்லாதவருமா இருந்தார்கள். அவ மணவாளன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது 5 பேர் மணவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது. 5 பேருக்கு கதவு மூடப்பட்டது. இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் போக முடியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஆராதனைக்கு போகிறவர்கள்லாம் பரலோகம் போக முடியாது. ஆயத்தமா இருக்கு. எப்படி ஆயத்தமாக முடியும்? ஒரு பரீட்சைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாகலாம்? ஒரு மாணவிகள் பரீட்சைக்கு ஆயத்தமாகிறதுக்கு என்ன அவசியம் தேவைப்படுகிறது? சொல்லுங்க, என்ன அவசியம் தேவைப்படுகிறது? நல்லா கற்றுக்கொண்டு இருக்கணும் பாஸ்டர். ஆமென். நல்லா கற்றுக்கொள்ளணும். மற்றவங்க எல்லாம் இருக்கிறீங்களாமா ஐயா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்ல ஒரு அந்த இதுல கூட சர்ச்சலாம். ஒருவேளை உங்களுக்கு வாய் திறக்க விருப்பம் இல்லை என்றால் அதுல ஒரு கையை போடலாம், ஒரு ஆமீன் போடலாம், ஒரு அல்லேலூயா போடலாம், சட் பண்ணலாம். முதலாவது நான் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில பிரசங்கம் பண்ணும்போது அதுல இருந்து தான் கற்றுக்கொள்ள ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் தெரிய வரும். இல்லாட்டா ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்காக வந்திருக்கிறோம்னு தான் அர்த்தம். நான் ஆரம்பத்துல பிரசங்கம் பண்ணும்போது 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணேன் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில. அப்ப ரொசான் பாஸ்டர் தான் அடிக்கடி அதை இது பண்ணுவாரு, செக் பண்ணுவாரு. எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. சார், இவர் கற்றுக்கொள்ள எவ்வளவு ஆசைப்படுகிறாரே, இவ்வளவு ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறாரே என்று அவரை குறித்து நான் பெருமிதம் கொண்டேன்.
ஆனா சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அது உங்களுடைய புத்தி உங்களை விட்டு போக மாட்டேன்றது. நீங்க கொஞ்சமாவது மாற்றம் அடைய மாட்டேன்றீங்க. கோபம் வந்துடலாம் சில வேளை. சில பேர் கோவிச்சுட்டு வெளியேறின ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த ஆள் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அங்க சொல்றாரு, இங்க சொல்றாருன்னு. ஆனா ஒரு நீதி, நியாயம், உண்மை, சத்தியத்தை பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சும்மா முகத்தாட்சியனைக்காக ஒரு மனுஷரை பிரியப்படுத்த பேசினா உங்களுக்கு எந்த நோவும் வராது. அப்படியே இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எல்லாம் கதைப்பார்கள். வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற கதையெல்லாம் இருக்கு, சரியா? ஆனா ஒரு மாணவனை, ஒரு மாணவியை சரியாய் கற்றுக் கொடுக்க வேணும்னா ஒரு ஆசிரியனுடைய ஒரு தராதரம் எப்படி இருக்கணும் என்றால் அது கொஞ்சம் கடினமா இருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். இப்ப நீங்க நினைக்கலாம், நாங்க என்ன இப்ப என்ன சின்ன வயசா, நாங்க என்ன கற்றுக்கொள்ளணுமா, நாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். இல்ல, தெரியாத விஷயத்தை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்க கற்றுக்கொள்ளாத விஷயத்தை தான் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே கவனியுங்கள், நாம இன்னும் ஸ்டூடெண்ட் தான், இன்னும் மாணவ மாணவிகள் தான். நாம இன்னும் முழுமையா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள இல்லை, எல்லாம் தெரியாது. அதனால நாம ஆலோசனைய கேட்கணும். இந்த ஆலோசனை யாருக்கு சொல்லணும்னு பைபிள்ல இருக்கு. எல்லாரும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஏன்? அவர்கள் மிருகத்தோடு சம்பந்தம் வச்சிருக்காங்க. அவர் மிருகமாயிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அது எந்த விஷயமும் புரியாது. ஏன்னா அவங்க எப்பவுமே சத்தியத்துக்கு எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். யூதர்கள் மிருகத்தோட தொடர்பு வைத்திருந்தார்கள். தேவனை பிதா என்று சொன்னார்கள், எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனா மிருகத்தோட தொடர்பு இருந்ததுனால உண்மையான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, சத்தியத்தை கேட்கவும் இல்லை. மாறாக சத்தியத்துக்கு எதிராக இருந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். இன்றைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கு யார் கொலை செய்கிறது? இன்றைக்கு இயேசுவை கொலை செய்கிறார்கள். ஆனா கேட்டா சொல்லுவார்கள், நாங்கள் கொலை செய்யல, ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். நீங்கள் யாராவது சிலுவையில் அறைந்தீங்களா இயேசுவை? சொல்லுங்க. யாராவது சிலுவையிலே இயேசு அறைந்தீர்களா? யார் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது? சத்தியமா நாங்கள்லாம் இல்ல பாஸ்டர்னு சொல்ல வாரீங்களா? சொல்லுங்க. சத்தியமா நாங்கள் பாத்தீங்களா இருக்கு. அப்ப நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அது சிலுவையில் அது எப்போ அறைந்தார், எப்போ அறையப்பட்டார், நாங்கள் எல்லாம் ஒண்ணு செய்யலன்னு. அப்ப அது அந்த மேலோட்டமான பார்வை. இந்த 25% பார்வை என்ன? சிலுவையில யூதர்கள் அறைந்தார்கள், யூதர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், ரோமர்கள் அறைந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். அப்படித்தானே? ஆனா உண்மையின்படி அந்த வெளிப்பாட்டிலே பார்க்கும்போது சிலுவையில் நாங்களும் அறைகிறோம். சிலுவையில் அறையக்கூடாது இயேசுவை. வாசியுங்கள், எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம். யார் சிலுவையில் அறைகிறது? ஜீசஸ். மரணித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதே கூடாத காரியம். ஆமென். இது யாரு? இது கிறிஸ்தவர்களா, கிறிஸ்தவத்துக்கு வெளியில உள்ளவர்களா? கிறிஸ்தவர்கள். அப்ப நாம என்ன பார்வை பார்க்கிறோம்? அவ என்ன நாம பார்த்துக்கணும்? நாங்கள் இல்லை, நாங்க எதை எடுத்தாலும் நாங்கள் இல்லை, இது எங்களுக்கு இல்லை. நல்லதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் எல்லாம் நாம வாங்கிக்கொள்வோம். கர்த்தர் எங்களை எங்களை தான் நேசிக்கிறார். யாருக்கு வெளிப்பாடு கொடுப்பார்? எங்களுக்கு தான் கொடுப்பார். யாருக்கு பரலோகம் கொடுப்பார்? எங்களுக்கு தான் தருவார். அப்படி அந்த பிளஸ் பாயிண்ட மட்டும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம், வீக் பாயிண்டை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. என்ன வீக் பாயிண்ட்? இப்ப நம்மிடத்துல காணப்படுகிற அந்த குற்றங்கள், குறைகள், அவைகளை திருத்திக் கொள்ளவோ, அதை சரிப்படுத்திக் கொள்ளவோ, அது நம்ம குற்றம் குறைகளை வேதாகமத்திலிருந்து
பார்க்கவும். ஏன்னா வேதாகமம் தான் நம்முடைய குற்றம் குறைகளை என்ன செய்கிறது, அது சுட்டி காட்டுகின்றது. வேற எங்கேயும் யாரும் சுட்டி காட்ட முடியாது. அப்ப வேதாகமத்தை போதிக்கிற போதகர்கள் அந்த குற்றக்குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். முகத்தாட்சணைக்கு ஐஸ் வச்சுட்டே போறது இல்லை. அப்படி போனா அவர்கள் திருந்த மாட்டார்கள், அவர் உருவாக்கப்பட மாட்டார்கள், முடிவு கஷ்டமாயிரும். எனவேதான் ஒரு கடினமான உபதேசம் தேவை, ஒரு கண்டிப்பான போதனை தேவை, ஒரு கண்டிப்பான போதகரும் தேவை. அவர்கள் தான் உருவாக்க முடியும். ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு ஸ்கூல்ல ஒரு கண்டிப்பான ஆசிரியர் இருந்தாதான் நிச்சயம் அந்த பிள்ளையுடைய முன்னேற்றம் அடைவதற்கு அது காரணமாகும். சும்மா எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு விளையாடிட்டு ஜோக் அடிச்சிட்டு போற ஒரு 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 ஆசிரியரா இருந்தா அந்த பிள்ளைகள் உருவாக்க, ஆனா பிள்ளைகளுக்கு அது விருப்பமா இருக்கும். அவர் வந்தா நல்ல ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படலாம். ஆனா இன் ஃபியூச்சர் அடிபடுது, அவங்களுக்கு எதிர்காலம் அடிபடுது. ஆனா இன்றைக்கும் அதே மெத்தடு தான் இன்னைக்கு திருச்சபையில காணப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிறது. முகத்தாட்சியம் பார்த்து அப்படி சிரிச்சு விளையாடிட்டு போற போதகர் நல்லவர்களாக தெரிகிறார்கள். ஆனா ஒரு கடினமாய் கண்டித்து போதிக்கின்ற போதகர்கள் விருப்பமில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. வெளிப்பாடு இருக்கிறது, ரகசியம். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். பார்வோன் கனவு கண்டார், சொப்பனம் கண்டார். அப்ப யாருக்கு அங்க உள்ள சாஸ்திரிகளுக்கோ ஞானிகளுக்கோ அறிஞர்களுக்கோ கல்விமான்களுக்கோ ஒண்ணுமே தெரியல. ஆனா யோசேப்புக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. யோசேப்பு 12 சகோதரர்கள் இருந்தாலும் 12 சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தப்பட இல்லை. அப்படி என்ன உங்களை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடையாது. எல்லாருக்கும் போற போக்கு மிகவும் தவறான போக்கு, அது பிழையான போக்கு. எல்லாருக்கும் கிடையாது. யோசேப்புக்கு மட்டும்தான் வெளிப்பாடு கிடைத்தது. அந்த வெளிப்பாடு கிடைத்த ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில உயர்வடைந்தார். தேவன் உயர்த்தி காட்டினார். வெளிப்பாடு இல்லை. அவங்களும் யூதர்களைத்தான், அவர்களும் இஸ்ரவேல் கூட்டத்தாரான் பெயரளவுல இருந்தார். 12 சகோதரர்களில் ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் வெளிப்பாடு கிடைத்தது. ஆனா அவர்களும் ஆபிரகாமுடைய தேவனை, ஈசாக்கு யாக்கோப்புடைய தேவனை அறிந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான். யாக்கோப்பு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆபிரகாமின் தேவனை பற்றி, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், தெரியும். ஆனா அவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததி தான், இஸ்ரவேல் சந்ததி தான். ஆனா யாருக்கு வெளிப்பாடு கிடைத்தது? அதுபோல இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், எல்லாரும் ஊழியர்களா இருக்கலாம், எல்லாரும் விசுவாசிகளா இருக்கலாம். ஆனா யாருக்கு வெளிப்பாடு கிடைக்கும் என்பதை முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஏன்? எதிரி என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுடைய சூழ்ச்சிகள் இருக்கிறது, அவனுடைய வஞ்சகங்கள் இருக்கிறது, அவனுடைய போதனைகள் இருக்கிறது. இப்ப நாம பரலோகத்துல இல்ல, நாம இந்த அநீதி நிறைந்த உலகத்துலதான் இருக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய அந்த அந்த கிரியைக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அதனால இப்ப எல்லாமே சமாதானமயமாக்கப்படாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல மட்டும்தான் ஃபுல் பீஸ் இருக்கும். முழுமையான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம போராடத்தான் வேண்டும். இயேசு போராடினார், சீசர்கள் போராடினார்கள், நம்முடைய முற்பிதாக்கள் போராடினார்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரனோடு போராடினார், தாவீது தன்னுடைய சகோதரனோடு போராடினார். நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டார், சொப்பனம் கண்டார். யாருக்கு சொல்ல முடிந்தது? எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர். தானியேல் மட்டும் இல்ல. ஆனா எல்லாருக்கும் வெளிப்பாடு கிடைத்ததா? இல்ல. யாருக்கு வெளிப்பாடு கிடைத்தது? தானியேலுக்கு மட்டும்தான்.
ஆமென். அப்ப நாம இன்றைக்கு எங்களை நாங்க வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்களே கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த ஸ்டடி ஆழ ஊடுருவி தாக்குகின்ற ஒரு ஸ்டடி. இது சும்மா மேலோட்டமா படபடன்னு சுட்டுட்டு போற ஸ்டடி கிடையாது. பட்டா படட்டும் போனா போட்டும் போவாட்டி வரட்டும் என்ற ஸ்டடி. இது ஒரு ஆழ ஊடுருவி ஆராய்ந்து உள்ளுக்கு போய் ஆழத்துக்குள்ள ஆழிக்குள்ள போய் சிப்பியை தேடி முத்தெடுத்து கொடுக்கிற ஒரு ஸ்டடி தான் இது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, சொன்னா ரெண்டு பேர் அப்படியா? சரி, கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. இப்படி ஒரு ஆழ ஊடுருவி தாக்குகின்ற ஒரு செயல் தான் இந்த ஸ்டடியில பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த மேலோட்டமா பால் குடிக்கிறவர்கள்லாம் என்ன பிடிக்காது. சொன்னதையே சொல்லுகிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர் என்ன பாட்டு படிக்க வேணான்னு சொன்னார், ஜெபிக்க வேணான்னு சொன்னார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. எனக்கு சத்தியம் தெரியும். பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, மாய்மாலம் காட்ட முடியாது. பவுலுக்கு சத்தியம் தெரியும். பவுல் சத்தியத்துக்காக நின்றார். ஆனா பேதுருக்கு சத்தியம் தெரிஞ்சாலும் பேதுரு ஒரு இடத்துல மாய்மாலம் காட்டினார். யூதருக்கு யூதராகவும் புறஜாதிகளுக்கு புறஜாதியாகவும் அப்படி ஒரு எக்ஷன் பண்ணினார். ஆனா இவர் என்ன சொன்னார்? கண்டிச்சார். நீர் என்ன நடிக்கிறீரென்றெல்லாம் கண்டனம் பண்ணினார் பவுல். ஏன்னா பவுலுக்கு சரியான இதுக்குள்ள நின்றார். அதுக்காக பேதுரு பிள்ளை என்று நான் சொல்ல வரையில. பேதுக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னு சொல்ல வருகிறேன். அதுபோல எங்களுக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருக்கலாம். அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப யாருக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுது? யார் சிலுவையில முதலாவது அறைந்தது? இப்ப யார் அறைகிறது? ஈஸ்டர் காலங்கள் வந்தா 50 நாள் 30 நாள் உபவாச ஜெபங்களும் கோயிலுக்கு போறதும் அர்ப்பணிக்கிறதும் பிறகு அதெல்லாம் முடிஞ்சது. இப்ப அடுத்து அந்த ஈஸ்டர் காலத்துல மட்டும்தான் அதை நினைக்கிறது. பிறகு கிறிஸ்துமஸ் வந்தா இயேசு பிறந்தார், ஐயோ நமக்காக பிறந்தாருன்னு அதை கொஞ்சம் கொண்டாடி கொண்டு திரிகிறது. பிறகு அது முடிஞ்சு அதை போய் மறந்துடுறது. அதெல்லாம் வரலாறு. இயேசு பிறந்ததும் இயேசு மரித்ததும் இயேசு உயிர்த்தெழுந்ததும் இதெல்லாம் வரலாறு. ஆனா இதை மட்டும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். பார்க்க வேண்டியது என்ன? இயேசு வரப்போகிறார். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாண வீடு, அது தெரியுமா? அதுக்கு ஆயத்தப்படுறோமா? இயேசுடைய 2ஆம் வருகை இருக்கிறது, அதுக்காக நம்ம ஆயத்தமாகிறோமா? பண்டிகையை மட்டும் கொண்டாட பாக்குறோம். முதலாவது யார் சிலுவையில் அறைந்தது? யாரும் சொன்னது போல ஒரு கதை என்று சொல்லுவார்கள். ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில கிறிஸ்தவ பாடம் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகுப்புல போய் செக் பண்ணார் அந்த இன்ஸ்பெக்டர் என்று சொல்லுவார்கள். அந்த கண்காணிப்பாளர் போய் இவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு செக் பண்ணுவார். அந்த வகுப்புல போய் ஒரு ஒரு பையனை, ஒரு மாணவனை கூப்பிட்டு, இங்க வா, உன்னுடைய சமய புத்தகத்தை கொண்டு வா என்று சொன்னபோது அவன் கிறிஸ்தவ புத்தகத்தை கொண்டு வந்தான். அப்ப அதுல கேள்வி போடப்பட்டிருக்கு, எரிகோவின் மதிலை இடித்தது யார் என்றது போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த கேள்வியை கேட்டார் அவர், அந்த அதிகாரி கேட்டார், எரிகோவின் மதிலை இடித்தது யார்? அவன் வேறுத்து விறுவிறுத்து, ஐயோ ஐயோ சார், நான் ஒன்று இடிக்கல சார் அப்படி என்று சொல்லி அவன் பயந்து போனான். சரி, அதுக்கு பிறகு அங்க ஆசிரியர் இடத்துல கேட்டது, அந்த வகுப்பு நடத்துகின்ற வகுப்பு ஆசிரியர்கிட்ட, இப்ப என்ன இவன் இப்படி சொல்லுகிறான், எரிகோ மதில் யார் இடித்தன்னு கேட்டா இவன் நான் இல்லையான்னு சொல்லுகிறான், இப்படியா நீங்க கற்றுக் கொடுப்பது என்று சொல்ல அந்த ஆசிரியர் சொன்னது என்னவென்றால், ஐயோ சார், அவன் ரொம்ப நல்ல வகுப்புலயே நல்ல ஒரு பையன், அவன் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவன் போயிருக்க மாட்டான்,
அவன் அவன் அப்படி செய்ய மாட்டான் சார். இவர் மண்டையை பீச்சு கொண்டு பிரின்சிபலை போய் கண்டிருக்கிறார். என்ன மாணவன் இப்படி சொல்லுகிறான், உங்களுடைய வகுப்பாசிரியரும் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்ல அவர் சொல்லியிருக்கிறார், சார் அந்த டீச்சரும் நல்ல 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 டீச்சர் தான், அந்த பையனும் நல்ல டீச்சர் தான் சார், அது அது இவங்க இடித்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை, சாத்தியமும் இல்லை சார், இதை பெருசுப்படுத்தாதீங்க சார், வேணுமென்னா நாங்க ஸ்கூல்ல சொல்லி எல்லா மாணவரிடத்திலையும் சேர்த்து நாங்க அந்த இடிச்ச பகுதியை நாங்க வேணும்டா கட்டி கொடுப்போம் சார் என்று சொன்னாராம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஹலோ, அதுதான் என்ன செய்யறோம் என்ன சொல்றோன்னு தெரியாது. ஏன் அதனுடைய வெளிப்பாடு இல்லை. முதல்ல சிலுவையில யார் அறைந்தது வாசிக்கலாம். எபிரேயர் 6:6 திரும்ப வாசிங்கள். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சரி, இப்ப கவனிங்க. இப்ப இது யார் செய்யறது? சிலுவையில யார் அறைந்தாருன்னா நாம சரித்திரம் சொல்றோம். அது சரித்திரம் கூட சிலருக்கு தெரியல. கேள்வி கேட்கும் போது அப்படியே சுருண்டு கொண்டு இருக்கிறீங்க, பயந்து கொண்டு இருக்கிறீங்க. யூதர்கள் அறைந்தார்கள் என்றும் அல்லது ரோமர்கள் அறைந்தார்கள் என்பதுதான் நாம பார்த்து அது சரித்திரம். ஆனா வெளிப்பாடு என்ன? இங்க என்ன சொல்லுது? நாங்களும் வேத வசனத்தை மறுதலிப்போம் என்றால் நாமும் சிலுவையிலே அறைகிறோம். விளங்குதா? சரி, யார் சிலுவையில அறைகிறார்கள் என்ற ஒரு ஒரு வெளிச்சமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு சொல்லுவார்கள் வெள்ளை அறிக்கை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கையை போன்று ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். எபிரேயர் 6:7 வாசியுங்கள். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். 8வது வசனம். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சரி, இதுல என்ன பாக்குறீங்க? இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு இருக்கிறீங்களா? நிச்சயம் வாசித்திருப்பீங்க. ஆனா இதனுடைய வெளிப்பாடு என்ன? வாசித்து மேலோட்டமாய் பார்க்கிற பார்வை வேறு, இதனுடைய ஆழமாய் ஊடுருவி பார்க்கின்ற பார்வை வேறு. இவை யார் சிலுவையிலே அறைகிறது என்கிறதுக்கு விவரம் 7-8 வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. 6 வசனம் கூட 5 வசனத்திலிருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பலியிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் சுட்டரிக்கப்படுவதே முடிவு. இது என்ன? இது என்னுடைய விவரம் என்ன? இதனுடைய விளக்கம் என்ன என்று பார்த்தால், வசனத்தை கேட்டு 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 சரியா அதன்படி நடக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சரியா? வசனத்தை கேட்டு கேட்டு அதில் அதன்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். கேட்டு கேட்டு அதன்படி நடக்காத நிலம் சபிக்கப்பட்ட நிலம். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கே இருக்கிறது? ஒரு வேதத்தை நாம் வாசிக்கும் போது அல்லது அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் என்றால் அதுக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டை சொல்ல வேண்டும். சரியா? இப்போ ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுக்கிறார். இதை குடிங்க சரியா போகணும் மொட்டையா சொல்லாமல், இந்த மருந்து குடிப்பதினால் என்ன நன்மை, குடிக்காததினால் என்ன தீமை என்பதை சொல்லிக் கொடுக்கணும்.
இப்ப சில டாக்டர்மார் பாருங்க ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். சும்மா உம்முன்னு வாயை உம்முன்னு வச்சுக்கொண்டு ஒன்றும் பேச மாட்டான். சும்மா அதை பார்த்துட்டு படம் மலை மலைன்னு கிறுக்கி விட்டு போங்கன்னு அனுப்பி விடுவான். சில டாக்டர் பாருங்க பொறுமையா அமைதியா கேட்டு என்ன செய்யுதுன்னு முதல் விசாரிச்சு, நீங்க இன்னும் சாப்பிடலாம், இன்னும் சாப்பிடக்கூடாது, மருந்து மட்டும் குடிச்சு சரி வராது, சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும், இன்ன விஷயம் சாப்பிடணும், இன்னென்ன விஷயம் சாப்பிடக்கூடாது என்னெல்லாம் ஆலோசனை கொடுத்து மருந்து கொடுப்பார். அது போலத்தான் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். அது வெளிப்பாட்டிற்குரிய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப இது யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, யாருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை? அந்த கேள்விக்கான பதில் என்ன பாருங்கள். சீசர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மத்தேயு 13:11 பார்த்தோம். எல்லாரும் ஆண்டவருடைய போதனை கேட்டார்கள். ஆனா சீசர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தினார். அவ சீசர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள்? அந்த காலத்துல இருந்தவர்களில் இவருடைய மனநிலை எப்படி இருந்தது? பெருமையற்றவர்களாக, கள்ளம் கபடமற்றவர்களாக, பாலகர்களாக இவருடைய இருதயம் இருந்தபடியால் அவர்களுக்கு தான் இந்த சத்தியம் நேரடியாய் போய் சேர்ந்தது. அங்க இருந்த பெருமை உள்ள அந்த பிரதான ஆசாரியனுக்கு சத்தியம் தெரியவில்லை. பெருமை பிடித்த அந்த வேதபாரனுக்கு அது தெரியவில்லை. அங்கிருந்த போதகர்களுக்கோ அங்கிருந்த பெரிய பெரிய விசுவாசிகளுக்கோ தெரியவில்லை. சாதாரணமா மீன் பிடித்து கொண்டு பாவி என்று ஒதுக்கப்பட்ட நிலையில, ஒழுங்கான படிப்பறிவு இல்லாத நிலையில, ஒழுங்கான ஒரு அந்தஸ்து இல்லாத நிலையில இருந்த ஒரு மனிதர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்துல வைத்தியர்களும் படித்தவர்களும் ஏற்றுக்கொண்டது அது பிற்பாடு. கவனிங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தில் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து சீசர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற என்றால் சீசர்கள் யார் என்பதை நாம் வருகிற நாட்டில் பார்க்க போகிறோம். முதலாவது சீசர்கள் யார்? ஒரு கேள்வி கேட்டா உடனே சொல்லிடுவோம். அது நாம அந்த நிலையில இருக்கிறோம். ஓகே, யார் சீசர்கள்? கிறிஸ்தவர்கள் சொல்லுவீங்க. யார் கிறிஸ்தவர்கள்? அதை திருப்பிட்டு சீசர்கள் சொல்லுவீங்க. அப்படித்தான் இந்த நம்முடைய மனநிலை இருக்கிறது. கவனிங்க, யார் சீசர்கள் என்பதை குறித்து நாம அதிகமாக பார்க்க போறோம். வருகிற நாட்கள் அதுதான் கவனிக்க போகிறோம். அடுத்து யாருக்கு வெளிப்படுத்தப்பட? தாகம் உள்ளவர்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த காலையிலேயே நீங்க என்ன செய்றீங்க? தாகத்தோடு வந்து நினைக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தான் இந்த வசனம் கிடைக்குது. இதெல்லாம் என்ன பெரிய பெரிய ஸ்டடியா? இதெல்லாம் பெரிய என்ன ஊழியமா? இதெல்லாம் பெரிய என்ன ஜெபமா? எங்களுக்கு எத்தனை ஊழியம் இருக்கு, எங்களுக்கு எத்தனை ஜெபம் இருக்கு. நாங்க இதுல என்ன ஒரு 10-15 பேர் வாரீங்க. நாங்க 300-400 பேர் வருகின்ற ஜூமுக்கு தான் நாங்க போவோம். அவர்களுக்கு எந்த விதத்துல தெரிய போகுது? அதனால தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் ஊற்றப்படும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். தாகம் உள்ளவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன நாங்க வசூல் பண்ணுகிறோம் உங்களுக்கு? இவ்வளவு கிளாஸ் சொல்லுங்க. இலவசமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இலவசமா கற்றுக் கொடுக்கப்படுது. தாகம் இருந்தா வந்து குடியுங்க, தாகம் இருந்தா கற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி போய்கொண்டே இருங்க. யாருக்கு நட்டான்? தேவன் எங்கேயோ ஒரு மூலையில ஆபிரகாம் ஒரு பிள்ளைகளை கல்லுகளினால் உண்டாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கல்லுகளினால் பிள்ளைகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்ற அவர் சர்வ வல்லவர்.
ஒரு நிமிஷம் அவருடைய கிரியை நடந்தா எல்லாம் சரண்டர் ஆகும். ஆனா தேவன் எங்களை ஏன் முன்குறித்தார், உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், நம்ம நேசிக்கிறார் என்ற அந்த அன்பை முதல் விளங்கிக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. பெருமிதம் மமதம் கொண்டு பெருமை கொண்டு எங்களுக்கு யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது, எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு ஆலோசனைக்காரர் எப்படி ஆலோசனை கொடுப்பார்? யோசித்து பாருங்க. நிறைய விஷயங்கள் நாம இன்னும் ஒரு 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 99.9 அந்த ஒரு புள்ளி கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், எவ்வளவு ரகசியங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தேவன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், நழுவ விடாதீங்க. ஒரு சட் பண்ணி நான் பதில் சொன்னா எங்களுக்கு போதிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அப்படி என்றா நீங்க அந்த போதிக்கிறவனை அசட்டை பண்றவன்டாதான் காணப்படும். ஒரு பிள்ளைகள் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டீங்களா உம்முன்றவங்க, சில பிள்ளைகள் படிக்கிறீங்களா உம்முன்றவங்க, சில பிள்ளைகள் எது கேள்வி கேட்டாலும் பதில். ஆனா சில பேர் உடனடியா பதில் சொல்லு. எந்த பிள்ளைகளை அந்த கேள்வி கேட்கிற மனுஷன் நேசிப்பான், ஒரு விருப்பம் வரும். ஆகவே கவனத்துல கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.